Welcome to day 35 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Leviticus chapter 13 to 15. These passages teach us the importance of spiritual cleanliness, personal discipline, and living with awareness of God's holiness. May today's reading help you seek purity in your heart, sincerity in your walk, and wisdom in your daily choices. Let us begin with humility and a desire to be closer to God. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 35வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் லேவியராகமம் 13 முதல் 15 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு ஆன்மீக தூய்மை, தனிப்பட்ட ஒழுக்கம் மற்றும் தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து வாழ்வதின் முக்கியத்துவத்தை கற்றுத்தருகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் இதயத்தில் தூய்மையையும், உங்கள் நடையில் உண்மையையும், உங்கள் தினசரி முடிவுகளில் ஞானத்தையும் வளர்க்கட்டும். தாழ்மையுடனும் தேவனுக்கு மேலும் அருகில் செல்ல விரும்பும் ஆசையுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Leviticus chapter 13. லேவியராகமம் அதிகாரம் 13. Verse 1. And the Lord spake unto Moses and Aaron, saying. வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 2. When a man shall have in the skin of his flesh arising a scab, or bright spot, and it be in the skin of his flesh, like the plague of leprosy, then he shall be brought unto Aaron the priest, or unto one of his sons the priests. வசனம் 2. ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால், அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டுவரப்படக்கடவன். Verse 3. And the priest shall look on the plague in the skin of the flesh, and when the hair in the plague is turned white, and the plague in sight be deeper than the skin of his flesh, it is a plague of leprosy, and the priest shall look on him, and pronounce him unclean. வசனம் 3. அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும், ரோகம் உள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். Verse 4. If the bright spot be white in the skin of his flesh, and in sight be not deeper than the skin, and the hair thereof be not turned white, then the priest shall shut up him that hath the plague 7 days. வசனம் 4. அவன் சரீரத்தின் மேல் வெள்ளைப்படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதின் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால், ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. Verse 5. And the priest shall look on him the 7th day, and behold, if the plague in his sight be at a stay, and the plague spread not in the skin, then the priest shall shut him up 7 days more. வசனம் 5. 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால், ஆசாரியன் 2ஆந்தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. Verse 6. And the priest shall look on him again the 7th day, and behold, if the plague be somewhat dark, and the plague spread not in the skin, the priest shall pronounce him clean. It is but a scab, and he shall wash his clothes, and be clean. வசனம் 6. 2ஆந்தரம் அவனை 7ஆம் நாளில் பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால், ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசரு. அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக. Verse 7. But if the scab spread much abroad in the skin,
After that he hath been seen of the priest for his cleansing. He shall be seen of the priest again. வசனம் 7. தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன். Verse 8. And if the priest see that, behold, the scab spreadeth in the skin, then the priest shall pronounce him unclean. It is a leprosy. வசனம் 8. அப்பொழுது அசறு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். Verse 9. When the plague of leprosy is in a man, then he shall be brought unto the priest. வசனம் 9. குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். Verse 10. And the priest shall see him, and behold, if the rising be white in the skin, and it have turned the hair white, and there be quick raw flesh in the rising. வசனம் 10. அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாறப்பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே இரணமாம்சம் உண்டென்றும் கண்டாள். Verse 11. It is an old leprosy in the skin of his flesh, and the priest shall pronounce him unclean, and shall not shut him up, for he is unclean. வசனம் 11. அது அவன் சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். Verse 12. And if a leprosy break out abroad in the skin, and the leprosy cover all the skin of him that hath the plague from his head even to his foot, wheresoever the priest looketh. வசனம் 12. ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டாள். வசனம் 13. அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தாள் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன். Verse 14. But when raw flesh appeareth in him, he shall be unclean. வசனம் 14. ஆனாலும் இரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். Verse 15. And the priest shall see the raw flesh, and pronounce him to be unclean. For the raw flesh is unclean. It is a leprosy. வசனம் 15. ஆகையால் இரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். இரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம். Verse 16. Or if the raw flesh turn again, and be changed unto white, he shall come unto the priest. வசனம் 16. அல்லது இரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்துக்கு வர வேண்டும். Verse 17. And the priest shall see him, and behold, if the plague be turned into white, then the priest shall pronounce him clean that hath the plague, he is clean. வசனம் 17. ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தமுள்ளவன். Verse 18. The flesh also, in which, even in the skin thereof, was a boil, and is healed. வசனம் 18. சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய். Verse 19. And in the place of the boil there be a white rising, or a bright spot, white, and somewhat reddish, and it be showed to the priest. வசனம் 19. அவ்விடத்திலே ஒரு வெள்ளைத்தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளைப்படராவது உண்டானால்
அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். Verse 20. And if, when the priest seeth it, behold, it be in sight lower than the skin, and the hair thereof be turned white, the priest shall pronounce him unclean. It is a plague of leprosy broken out of the boil. வசனம் 20. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திருக்கவும் அதின் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டாள். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும். அது புண்ணில் எழும்பின குஷ்டம். Verse 21. But if the priest look on it, and, behold, there be no white hairs therein, and, if it be not lower than the skin, but be somewhat dark, then the priest shall shut him up 7 days. வசனம் 21. ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. Verse 22. And if it spread much abroad in the skin, then the priest shall pronounce him unclean. It is a plague. வசனம் 22. அது தோலில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டந்தான். Verse 23. But if the bright spot stay in his place, and spread not, it is a burning boil, and the priest shall pronounce him clean. வசனம் 23. அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். Verse 24. Or if there be any flesh in the skin whereof there is a hot burning, and the quick flesh that burneth have a white bright spot, somewhat reddish or white. வசனம் 24. ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால். Verse 25. Then the priest shall look upon it, and, behold, if the hair in the bright spot be turned white, and it be in sight deeper than the skin, it is a leprosy broken out of the burning. Wherefore the priest shall pronounce him unclean. It is the plague of leprosy. வசனம் 25. ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகந்தான். Verse 26. But if the priest look on it, and, behold, there be no white hair in the bright spot, and it be no lower than the other skin, but be somewhat dark, then the priest shall shut him up 7 days. வசனம் 26. ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. Verse 27. And the priest shall look upon him the 7th day, and, if it be spread much abroad in the skin, then the priest shall pronounce him unclean. It is the plague of leprosy. வசனம் 27. 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். Verse 28. And if the bright spot stay in his place, and spread not in the skin, but it be somewhat dark, it is a rising of the burning, and the priest shall pronounce him clean, for it is an inflammation of the burning. வசனம் 28. படரானது தோலில் பெருகாமல்
அவ்வளவில் நின்று சுருங்கியிருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு. ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது சூட்டினால் வந்த வேக்காடு. Verse 29. If a man or woman have a plague upon the head or the beard. வசனம் 29. புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால். Verse 30. Then the priest shall see the plague, and, behold, if it be inside deeper than the skin, and there be in it a yellow thin hair, then the priest shall pronounce him unclean. It is a dry scall, even a leprosy upon the head or beard. வசனம் 30. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் மிருதுவுமாயிருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறிகுஷ்டம். Verse 31. And if the priest look on the plague of the scall, and, behold, it be not inside deeper than the skin, and that there is no black hair in it, then the priest shall shut up him that hath the plague of the scall 7 days. வசனம் 31. ஆசாரியன் அந்த சொறிகுஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. Verse 32. And in the 7th day the priest shall look on the plague, and, behold, if the scall spread not, and there be in it no yellow hair, and the scall be not inside deeper than the skin. வசனம் 32. 7ஆம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த சொறி இடங்கொள்ளாமலும் அதிலே பொன்னிறமயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால். Verse 33. He shall be shaven, but the scall shall he not shave, and the priest shall shut up him that hath the scall 7 days more. வசனம் 33. அந்த சொறியுள்ள இடந்தவிர மற்ற யாவையும் அவன் சிரைத்து கொள்ள கடவன். பின்பு ஆசாரியன் 2ஆந்தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. Verse 34. And in the 7th day the priest shall look on the scall, and, behold, if the scall be not spread in the skin, nor be inside deeper than the skin, then the priest shall pronounce him clean, and he shall wash his clothes, and be clean. வசனம் 34. 7ஆம் நாளில் அதை பார்க்க கடவன். சொறி தோலில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்த பின் சுத்தமாயிருப்பான். Verse 35. But if the scall spread much in the skin after his cleansing. வசனம் 35. அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோலில் இடங்கொண்டதானால். Verse 36. Then the priest shall look on him, and, behold, if the scall be spread in the skin, the priest shall not seek for yellow hair. He is unclean. வசனம் 36. ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். சொறி தோலில் இடங்கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை. அவன் தீட்டுள்ளவனே. Verse 37. But if the scall be in his sight at a stay, and that there is black hair grown up therein, the scall is healed, he is clean, and the priest shall pronounce him clean. வசனம் 37. அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்தமயிர் முளைத்ததேயாகில் சொறி சொஸ்தமாயிற்று, அவன் சுத்தமுள்ளவன். ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். Verse 38. If a man also or a woman have in the skin of their flesh bright spots, even white bright spots. வசனம் 38.
ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால். Verse 39. Then the priest shall look, and, behold, if the bright spots in the skin of their flesh be darkish white, it is a freckled spot that groweth in the skin. He is clean. வசனம் 39. ஆசாரியன் பார்க்க கடவன், அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால், அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல், அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். Verse 40. And the man whose hair is fallen off his head, he is bald, yet is he clean. வசனம் 40. ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். Verse 41. And he that hath his hair fallen off from the part of his head toward his face, he is forehead bald, yet is he clean. வசனம் 41. அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரைமொட்டையன், அவனும் சுத்தமாயிருக்கிறான். Verse 42. And if there be in the bald head, or bald forehead, a white reddish sow, it is a leprosy sprung up in his bald head, or his bald forehead. வசனம் 42. மொட்டை தலையிலாவது அரைமொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால், அது அதில் எழும்புகிற குஷ்டம். Verse 43. Then the priest shall look upon it, and, behold, if the rising of the sow be white reddish in his bald head, or in his bald forehead, as the leprosy appeareth in the skin of the flesh. வசனம் 43. ஆசாரியன் அவனை பார்க்க கடவன், அவனுடைய மொட்டை தலையிலாவது அரைமொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால். Verse 44. He is a leprous man, he is unclean. The priest shall pronounce him utterly unclean. His plague is in his head. வசனம் 44. அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன், அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. Verse 45. And the leper in whom the plague is, his clothes shall be rent, and his head bare, and he shall put a covering upon his upper lip, and shall cry, Unclean, unclean. வசனம் 45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு மற்றும் கோட் தீட்டு தீட்டு மற்றும் கோட் என்று சத்தமிட வேண்டும். Verse 46. All the days wherein the plague shall be, in him he shall be defiled. He is unclean. He shall dwell alone, without the camp, shall his habitation be. வசனம் 46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன், அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும், அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. Verse 47. The garment also that the plague of leprosy is in, whether it be a woolen garment or a linen garment. வசனம் 47. ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது. Verse 48. Whether it be in the warp or woof of linen or of woolen, whether in a skin or in anything made of skin. வசனம் 48. பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி. Verse 49. And if the plague be greenish or reddish in the garment, or in the skin, either in the warp, or in the woof, or in anything of skin, it is a plague of leprosy, and shall be showed unto the priest.
வசனம் 49. வஸ்திரத்திலாவது, தோலிலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். Verse 50. And the priest shall look upon the plague, and shut up it that hath the plague 7 days. வசனம் 50. ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து. Verse 51. And he shall look on the plague on the 7th day. If the plague be spread in the garment, either in the warp, or in the woof, or in a skin, or in any work that is made of skin, the plague is a fretting leprosy. It is unclean. வசனம் 51. 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். வசனம் 52. அந்த தோஷம் இருக்கிற ஆட்டுமயிரினாலும் பஞ்சுநூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டிரிக்க கடவன். அது அரிக்கிற குஷ்டம், ஆகையால் அக்கினியில் சுட்டிரிக்கப்பட வேண்டும். Verse 53. And if the priest shall look, and behold, the plague be not spread in the garment, either in the warp, or in the woof, or in anything of skin. வசனம் 53. வஸ்திரத்தின் பாவிலாவது, ஊடையிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால். Verse 54. Then the priest shall command that they wash the thing wherein the plague is, and he shall shut it up 7 days more. வசனம் 54. அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவச் சொல்லி 2ஆந்தரம் 7 நாள் அடைத்து வைத்து. Verse 55. And the priest shall look on the plague after that it is washed, and behold, if the plague have not changed his color, and the plague be not spread, it is unclean. Thou shalt burn it in the fire. It is fret inward, whether it be bare within or without. வசனம் 55. அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன். அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும். அக்கினியில் அதை சுட்டிரிக்க வேண்டும். அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும். Verse 56. And if the priest look, and behold, the plague be somewhat dark after the washing of it, then he shall rend it out of the garment, or out of the skin, or out of the warp, or out of the woof. வசனம் 56. கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று ஆசாரியன் கண்டானேயாகில் அதை வஸ்திரத்திலாவது, தோலிலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது ராதபடிக்கு எடுத்து போட வேண்டும். Verse 57. And if it appear still in the garment, either in the warp, or in the woof, or in anything of skin, it is a spreading plague. Thou shalt burn that wherein the plague is with fire. வசனம் 57. அது இன்னும் வஸ்திரத்திலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம், ஆகையினால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டிரிக்க வேண்டும். Verse 58. And the garment, either warp, or woof, or whatsoever thing of skin it be, which thou shalt wash, if the plague be departed from them, then it shall be washed the 2nd time, and shall be clean. வசனம் 58. வஸ்திரத்தின் பாவாவது, ஊடையாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு போயிற்றேயானால் 2ஆந்தரம் கழுவப்பட வேண்டும்.
அப்பொழுது சுத்தமாயிருக்கும். Verse 59. This is the law of the plague of leprosy in a garment of woolen or linen, either in the warp, or woof, or anything of skins, to pronounce it clean, or to pronounce it unclean. வசனம் 59. ஆட்டுமயிராலாகிலும் பஞ்சுநூலாலாகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது, பாவையாவது, ஊடையையாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது, சுத்தமென்றாவது தீட்டென்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்டதோஷத்துக்கடுத்த பிரமாணம் இதுவே என்றார். Leviticus chapter 14. லேவியராகமம் அதிகாரம் 14. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. This shall be the law of the leper in the day of his cleansing. He shall be brought unto the priest. வசனம் 2. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டுவரப்பட வேண்டும். Verse 3. And the priest shall go forth out of the camp, and the priest shall look, and, behold, if the plague of leprosy be healed in the leper. வசனம் 3. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டாள். Verse 4. Then shall the priest command to take for him that is to be cleansed 2 birds alive, and clean, and cedar wood, and scarlet, and hyssop. வசனம் 4. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோட்டிருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும், கேதுரு கட்டையையும், சிவப்பு நூலையும், ஈசோப்பையும் வாங்கிவர கட்டையிடக்கடவன். Verse 5. And the priest shall command that one of the birds be killed in an earthen vessel over running water. வசனம் 5. பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி. Verse 6. As for the living bird, he shall take it, and the cedar wood, and the scarlet, and the hyssop, and shall dip them and the living bird in the blood of the bird that was killed over the running water. வசனம் 6. உயிருள்ள குருவியையும், கேதுருக்கட்டையையும், சிவப்பு நூலையும், ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து. Verse 7. And he shall sprinkle upon him that is to be cleansed from the leprosy 7 times, and shall pronounce him clean, and shall let the living bird loose into the open field. வசனம் 7. குஷ்டம் நீங்கச் சுத்திரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன். Verse 8. And he that is to be cleansed shall wash his clothes, and shave off all his hair, and wash himself in water, that he may be clean. And after that he shall come into the camp, and shall tarry abroad out of his tent 7 days. வசனம் 8. சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி. Verse 9. But it shall be on the 7th day, that he shall shave all his hair off his head and his beard and his eyebrows. Even all his hair he shall shave off, and he shall wash his clothes. Also he shall wash his flesh in water, and he shall be clean. வசனம் 9. 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது சுத்தமாயிருப்பான். Verse 10. And on the 8th day he shall take 2 he lambs without blemish, and 1 ewe lamb of the first year without blemish, and 3/10 deals of fine flour, for a meat offering, mingled with oil, and 1 log of oil. வசனம் 10. 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும்
ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜனபலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் 3 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டுவர கடவன். Verse 11. And the priest that maketh him clean shall present the man that is to be made clean, and those things before the Lord at the door of the tabernacle of the congregation. வசனம் 11. சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்த கடவன். Verse 12. And the priest shall take one he lamb, and offer him for a trespass offering, and the log of oil, and wave them for a wave offering before the Lord. வசனம் 12. பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் குற்றநிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி. Verse 13. And he shall slay the lamb in the place where he shall kill the sin offering and the burnt offering. In the holy place, for as the sin offering is the priest's, so is the trespass offering. It is most holy. வசனம் 13. பாவநிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்றநிவாரண பலி பாவநிவாரண பலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது, அது மகா பரிசுத்தமானது. Verse 14. And the priest shall take some of the blood of the trespass offering, and the priest shall put it upon the tip of the right ear of him that is to be cleansed, and upon the thumb of his right hand, and upon the great toe of his right foot. வசனம் 14. அந்த குற்றநிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். Verse 15. And the priest shall take some of the log of oil, and pour it into the palm of his own left hand. வசனம் 15. பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடதுகையில் வார்த்து. Verse 16. And the priest shall dip his right finger in the oil that is in his left hand, and shall sprinkle of the oil with his finger 7 times before the Lord. வசனம் 16. தன் இடதுகையிலுள்ள எண்ணெயில் தன் வலதுகையின் விரலை தோய்த்து தன் விரலினால் 7 தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் தெளித்து. Verse 17. And of the rest of the oil that is in his hand shall the priest put upon the tip of the right ear of him that is to be cleansed, and upon the thumb of his right hand, and upon the great toe of his right foot, upon the blood of the trespass offering. வசனம் 17. தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்த பூசியிருக்கிற குற்றநிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி. Verse 18. And the remnant of the oil that is in the priest's hand he shall pour upon the head of him that is to be cleansed, and the priest shall make an atonement for him before the Lord. வசனம் 18. தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்ய கடவன். Verse 19. And the priest shall offer the sin offering, and make an atonement for him that is to be cleansed from his uncleanness, and afterward he shall kill the burnt offering. வசனம் 19. ஆசாரியன் பாவநிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவநிவிர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று. Verse 20. And the priest shall offer the burnt offering and the meat offering upon the altar, and the priest shall make an atonement for him,
and he shall be clean. வசனம் 20. சர்வாங்க தகனபலியையும் போஜனபலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன், அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான். Verse 21. And if he be poor and cannot get so much, then he shall take one lamb for a trespass offering to be waved, to make an atonement for him, and 1/10 deal of fine flour mingled with oil for a meat offering, and a log of oil. வசனம் 21. அவன் இம்மாத்திரம் செய்யத்திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவநிவிர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்றநிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜனபலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 10 பங்கையும் ஆழாக்கு எண்ணெயையும். Verse 22. And 2 turtle doves, or 2 young pigeons, such as he is able to get, and the one shall be a sin offering, and the other a burnt offering. வசனம் 22. தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது, ஒன்று பாவநிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி. Verse 23. And he shall bring them on the 8th day for his cleansing unto the priest, unto the door of the tabernacle of the congregation, before the Lord. வசனம் 23. தான் சுத்திகரிக்கப்படும்படி 8ஆம் நாளில் ஆசரிப்பு கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வருவானாக. Verse 24. And the priest shall take the lamb of the trespass offering, and the log of oil, and the priest shall wave them for a wave offering before the Lord. வசனம் 24. அப்பொழுது ஆசாரியன் குற்றநிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் போஜனபலியாக அசைவாட்டி. Verse 25. And he shall kill the lamb of the trespass offering, and the priest shall take some of the blood of the trespass offering, and put it upon the tip of the right ear of him that is to be cleansed, and upon the thumb of his right hand, and upon the great toe of his right foot. வசனம் 25. குற்றநிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று குற்றநிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி. Verse 26. And the priest shall pour of the oil into the palm of his own left hand. வசனம் 26. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடதுகையில் வார்த்து. Verse 27. And the priest shall sprinkle with his right finger some of the oil that is in his left hand 7 times before the Lord. வசனம் 27. தன் இடதுகையிலுள்ள எண்ணெயிலே தன் வலது விரலை தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளித்து. Verse 28. And the priest shall put of the oil that is in his hand upon the tip of the right ear of him that is to be cleansed, and upon the thumb of his right hand, and upon the great toe of his right foot, upon the place of the blood of the trespass offering. வசனம் 28. தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்றநிவாரண பலியின் இரத்தம் பூசியிருக்கிற இடத்தின் மேல் பூசி. Verse 29. And the rest of the oil that is in the priest's hand he shall put upon the head of him that is to be cleansed, to make an atonement for him before the Lord. வசனம் 29. தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேல் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்யும்படி தடவி. Verse 30. And he shall offer the one of the turtle doves, or of the young pigeons, such as he can get. வசனம் 30. பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டுப்புறாக்களையாவது புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வந்து
Verse 31. Even such as he is able to get, the one for a sin offering, and the other for a burnt offering, with the meat offering. And the priest shall make an atonement for him that is to be cleansed before the Lord. வசனம் 31. அவைகளில் ஒன்றை பாவநிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்கதகன பலியுமாக்கி போஜன பலியோடே கூடச் செலுத்தி, இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்ய கடவன். Verse 32. This is the law of him in whom is the plague of leprosy, whose hand is not able to get that which pertaineth to his cleansing. வசனம் 32. தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்க கூடாத குஷ்டரோகியை குறித்த பிரமாணம் இதுவே என்றார். Verse 33. And the Lord spake unto Moses and unto Aaron, saying. வசனம் 33. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 34. When ye be come into the land of Canaan, which I give to you for a possession, and I put the plague of leprosy in a house of the land of your possession. வசனம் 34. நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய்ச் சேர்ந்த பின்பு, உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டரோகத்தை நான் வரப்பண்ணினால். Verse 35. And he that owneth the house shall come and tell the priest, saying, It seemeth to me, there is, as it were a plague in the house. வசனம் 35. அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து, வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். Verse 36. Then the priest shall command that they empty the house, before the priest go into it, to see the plague, that all that is in the house be not made unclean. And afterward the priest shall go in to see the house. வசனம் 36. அப்பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி, பின்பு வீட்டை பார்க்கும்படி போய். Verse 37. And he shall look on the plague, and behold, if the plague be in the walls of the house with hollow streaks, greenish or reddish, which in sight are lower than the wall. வசனம் 37. அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து, அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால். Verse 38. Then the priest shall go out of the house to the door of the house, and shut up the house 7 days. வசனம் 38. ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து. Verse 39. And the priest shall come again the 7th day, and shall look, and behold, if the plague be spread in the walls of the house. வசனம் 39. 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டாள். Verse 40. Then the priest shall command that they take away the stones in which the plague is, and they shall cast them into an unclean place without the city. வசனம் 40. தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும், பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு. Verse 41. And he shall cause the house to be scraped within round about, and they shall pour out the dust that they scrape off without the city into an unclean place. வசனம் 41. வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி, செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும். Verse 42. And they shall take other stones, and put them in the place of those stones, and he shall take other mortar, and shall plaster the house. வசனம் 42. வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி, வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக.
Verse 43. And if the plague come again, and break out in the house, after that he hath taken away the stones, and after he hath scraped the house, and after it is plastered. வசனம் 43. கல்லுகளை பெயர்த்து வீட்டைச் செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால். Verse 44. Then the priest shall come and look, and, behold, if the plague be spread in the house, it is a fretting leprosy in the house, it is unclean. வசனம் 44. ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். Verse 45. And he shall break down the house, the stones of it, and the timber thereof, and all the mortar of the house, and he shall carry them forth out of the city into an unclean place. வசனம் 45. ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதின் கல்லுகளையும் மரங்களையும் அதின் சார்ந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். Verse 46. Moreover he that goeth into the house all the while that it is shut up shall be unclean until they even. வசனம் 46. வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 47. And he that leeth in the house shall wash his clothes, and he that eateth in the house shall wash his clothes. வசனம் 47. அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். Verse 48. And if the priest shall come in, and look upon it, and, behold, the plague hath not spread in the house, after the house was plastered, then the priest shall pronounce the house clean, because the plague is healed. வசனம் 48. ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானேயாகில், தோஷம் நிவிர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன். Verse 49. And he shall take to cleanse the house 2 birds, and cedar wood, and scarlet, and hyssop. வசனம் 49. அப்பொழுது வீட்டிற்கு தோஷங்கழிக்க 2 குருவிகளையும் கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து. Verse 50. And he shall kill the one of the birds in an earthen vessel over running water. வசனம் 50. ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று. Verse 51. And he shall take the cedar wood, and the hyssop, and the scarlet, and the living bird, and dip them in the blood of the slain bird, and in the running water, and sprinkle the house 7 times. வசனம் 51. கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து. Verse 52. And he shall cleanse the house with the blood of the bird, and with the running water, and with the living bird, and with the cedar wood, and with the hyssop, and with the scarlet. வசனம் 52. குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுருக்கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷங்கழித்து. Verse 53. But he shall let go the living bird out of the city into the open fields, and make an atonement for the house, and it shall be clean. வசனம் 53. உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன், அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். Verse 54. This is the law for all manner of plague of leprosy and scall. வசனம் 54. இது சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொறிக்கும்
Verse 55. And for the leprosy of a garment, and of a house. வசனம் 55. வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும். Verse 56. And for a rising, and for a scab, and for a bright spot. வசனம் 56. தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படருக்கும் அடுத்த பிரமாணம். Verse 57. To teach when it is unclean, and when it is clean. This is the law of leprosy. வசனம் 57. குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார். Leviticus chapter 15. லேவியராகமம் அதிகாரம் 15. Verse 1. And the Lord spake unto Moses and to Aaron, saying. வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 2. Speak unto the children of Israel, and say unto them, when any man hath a running issue out of his flesh, because of his issue he is unclean. வசனம் 2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் அவன் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன். Verse 3. And this shall be his uncleanness in his issue, whether his flesh run with his issue, or his flesh be stopped from his issue. It is his uncleanness. வசனம் 3. அவனுடைய மாம்சத்திலுள்ள பிரமியம் ஊறிக்கொண்டிருந்தாலும் அவன் பிரமியம் அடைபட்டிருந்தாலும் அதனால் அவனுக்கு தீட்டுண்டாகும். Verse 4. Every bed whereon he leads that hath the issue is unclean, and everything whereon he sitteth shall be unclean. வசனம் 4. பிரமியம் உள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும், அவன் எதின்மேல் உட்காருகிறானோ அதுவும் தீட்டாகும். Verse 5. And whosoever toucheth his bed shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 5. அவன் படுக்கையை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகக் கடவன், சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 6. And he that sitteth on any thing whereon he sat that hath the issue shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 6. பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்ததின் மேல் உட்காருகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 7. And he that toucheth the flesh of him that hath the issue shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 7. பிரமியம் உள்ளவனின் சரீரத்தை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 8. And if he that hath the issue spit upon him that is clean, then he shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 8. பிரமியம் உள்ளவன் சுத்தமாயிருக்கிற ஒருவன் மேல் துப்பினால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 9. And what saddle soever he rideth upon that hath the issue shall be unclean. வசனம் 9. பிரமியம் உள்ளவன் ஏறும் எந்த சேணமும் தீட்டாயிருக்கும். Verse 10. And whosoever toucheth anything that was under him shall be unclean until the even. And he that beareth any of those things shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 10. அவனுக்கு கீழிருந்த எதையாகிலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை எடுத்துக்கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 11. And whomsoever he toucheth that hath the issue, and hath not rinsed his hands in water,
he shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 11. பிரமியம் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனை தொட்டால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 12. And the vessel of earth, that he toucheth which hath the issue, shall be broken, and every vessel of wood shall be rinsed in water. வசனம் 12. பிரமியம் உள்ளவன் தொட்ட மண்பாண்டம் உடைக்கப்படவும் மரச்சாமான் எல்லாம் தண்ணீரினால் கழுவப்படவும் வேண்டும். Verse 13. And when he that hath an issue is cleansed of his issue, then he shall number to himself 7 days for his cleansing, and wash his clothes, and bathe his flesh in running water, and shall be clean. வசனம் 13. பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்கிச் சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று 7 நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவக் கடவன், அப்பொழுது சுத்தமாயிருப்பான். Verse 14. And on the 8th day he shall take to him 2 turtle doves, or 2 young pigeons, and come before the Lord unto the door of the tabernacle of the congregation, and give them unto the priest. வசனம் 14. 8ஆம் நாளிலே அவன் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுக்க கடவன். Verse 15. And the priest shall offer them, the one for a sin offering, and the other for a burnt offering, and the priest shall make an atonement for him before the Lord for his issue. வசனம் 15. ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவநிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்கதகன பலியுமாக்கி அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பிரமியத்தி நிமித்தம் பாவநிவிர்த்தி செய்ய வேண்டும். Verse 16. And if any man's seed of copulation go out from him, then he shall wash all his flesh in water, and be unclean until the even. வசனம் 16. ஒருவனிலிருந்து இந்திரியம் கழிந்ததுண்டானால் அவன் தண்ணீரில் முழுக வேண்டும், சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 17. And every garment, and every skin, whereon is the seed of copulation, shall be washed with water, and be unclean until the even. வசனம் 17. கழிந்த இந்திரியம் பட்ட வஸ்திரமும் தோலும் தண்ணீரினால் கழுவப்பட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பதாக. Verse 18. The woman also with whom man shall lie, with seed of copulation, they shall both bathe themselves in water, and be unclean until the even. வசனம் 18. இந்திரியம் கழிந்தவனோடே ஸ்திரீப்படுத்திக் கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்களாக. Verse 19. And if a woman have an issue, and her issue in her flesh be blood, she shall be put apart 7 days, and whosoever toucheth her shall be unclean until the even. வசனம் 19. சூதக ஸ்திரீ தன் சரீரத்திலுள்ள உதிர ஊரலி நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க கடவள், அவளை தொடுகிறவன் இவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 20. And everything that she leeth upon in her separation shall be unclean. Everything also that she sitteth upon shall be unclean. வசனம் 20. அவள் விலக்கலாயிருக்கையில் எதின்மேல் படுத்துக்கொள்ளுகிறாளோ எதின்மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். Verse 21. And whosoever toucheth her bed shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 21. அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 22. And whosoever toucheth anything that she sat upon shall wash his clothes, and bathe himself
in water, and be unclean until the even. வசனம் 22. அவள் உட்கார்ந்த மணையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 23. And if it be on her bed, or on anything whereon she sitteth, when he toucheth it, he shall be unclean until the even. வசனம் 23. அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மணையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 24. And if any man lay with her at all, and her flowers be upon him, he shall be unclean 7 days, and all the bed whereon he leath shall be unclean. வசனம் 24. ஒருவன் அவளோடே படுத்துக்கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதுமுண்டானால் அவன் 7 நாள் தீட்டாயிருப்பானாக. அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும். Verse 25. And if a woman have an issue of her blood many days out of the time of her separation, or if it run beyond the time of her separation, all the days of the issue of her uncleanness shall be as the days of her separation. She shall be unclean. வசனம் 25. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தாள், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தாள், தன் விலக்கத்தின் நாட்களிலிருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. Verse 26. Every bed whereon she leath all the days of her issue shall be unto her as the bed of her separation, and whatsoever she sitteth upon shall be unclean, as the uncleanness of her separation. வசனம் 26. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மணையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாயிருக்கும். Verse 27. And whosoever toucheth those things shall be unclean, and shall wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. வசனம் 27. அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. Verse 28. But if she be cleansed of her issue, then she shall number to herself 7 days, and after that she shall be clean. வசனம் 28. அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமானபோது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக, அதின் பின்பு சுத்தமாயிருப்பாள். Verse 29. And on the 8th day she shall take unto her 2 turtles, or 2 young pigeons, and bring them unto the priest, to the door of the tabernacle of the congregation. வசனம் 29. 8ஆம் நாளிலே 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாரவாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டுவர கடவள். Verse 30. And the priest shall offer the one for a sin offering, and the other for a burnt offering, and the priest shall make an atonement for her before the Lord for the issue of her uncleanness. வசனம் 30. ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவநிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊரலி நிமித்தம் பாவநிவிர்த்தி செய்ய கடவன். Verse 31. Thus shall ye separate the children of Israel from their uncleanness, that they die not in their uncleanness, when they defile my tabernacle that is among them. வசனம் 31. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். Verse 32. This is the law of him that hath an issue, and of him whose seed goeth from him, and is defiled therewith. வசனம் 32. பிரமியம் உள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவனுக்கும்
Verse 33. And of her that is sick of her flowers, and of him that hath an issue, of the man, and of the woman, and of him that leeth with her that is unclean. வசனம் 33. சூதக பலவீனமுள்ளவளுக்கும் பிரமியமுள்ள ஸ்திரீ புருஷருக்கும் தீட்டாயிருக்கிறவளோடே படுத்துக்கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார். Day 35 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God cares about both the inner life of the heart and a outward walk of integrity. Let His word cleanse your thoughts, strengthen your spirit, and guide your steps with peace. Comment below what lesson from today stood out to you the most. And join us again tomorrow for day 36. God bless you. பைபிள் சவாலின் 35வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் நம் உள்ளத்தின் வாழ்க்கையையும் வெளிப்படும் நடையையும் கவனிக்கிறார் என்பதை நினைவூட்டட்டும். அவருடைய வார்த்தை உங்கள் எண்ணங்களை சுத்திகரித்து உங்கள் ஆவியை பலப்படுத்தி உங்கள் நடையை சமாதானத்துடன் வழிநடத்தட்டும். கமெண்டில் இன்று எந்த பாடம் உங்களை அதிகமாக தொட்டது என்று பகிருங்கள். நாளை 36வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.